என்னடா விக்கி, சர்ச்சு பக்கமே ஆளே காணும். சர்ச்சுக்கெல்லாம் வரியா இல்லையா? இல்லைண்ணே, ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு மேலே இருக்க எஜமானுக்கு நம்ம பயப்பட வேண்டியது இருக்குதானே. வேற என்னென்ன பண்ணுறது? விக்கி, தேவனில் அன்றி எந்த அதிகாரமும் இல்லை விக்கி. நம்முடைய தாய் தகப்பனுக்கும் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ நான் வேலைக்கு போக வேண்டாமாண்ணே? விக்கி, ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தனை சிநேகிச்சு ஒருத்தனை அசட்டை பண்ணுவான்டா. நீ இந்த உலகத்தை பற்றி கொள்ள ஆரம்பிச்சிட்ட போல. டேய், நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு எஜமான் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவருக்கே பயந்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது அவர் நம்மள பிரியப்படுவாருடா. இப்போ என்னடா யோசிக்கிற? நான் என்னென்ன பண்றது? விக்கி, நீதிமொழிகள் 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது போல உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது உன் யோசனைகள்லாம் உறுதிப்படும்டா. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது கூடாத காரியம். நமக்கு ஒரு எஜமானன் உண்டு. அவர் ஒருவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது உலக அதிகாரங்களுக்கு உட்பட்டவர்களும் நம்முடைய எஜமானனை அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்வார்கள். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பரம எஜமானனுக்கு கீழ்ப்படியும் கிருபையும் தயவும் இரக்கமும் பெற வேண்டுகிறோம். ஆமென்.